ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? February 15, 2025 தமிழ்நாடு கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கிரிக்கெட்டர்ஸ், பேரண்ட்ஸ், கோச்சஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், கார்டியன்ஸ் எல்லாரும் இந்த ஒரு நாளுக்காக தான் கடந்த ஒரு வருடங்களாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட ஆக்ஷன் நடைபெற போகிற ஒரு நாள். இந்த நாள் பலரோட கனவை நினைவாக்க போகிற ஒரு நாள், பலரோட வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு நாள், பலரோட கனவுகளுக்கு ஒரு ஏணிவடியாக இருக்க போகிற ஒரு நாள், வாய்ப்பை பெருக்க போகிற ஒரு நாள். இந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்களுக்கோ ஒரு சிட்டி பிளேயர்களுக்கோ அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்களா, இந்த நாளுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎல் ஆடினா அப்பா லைவில் தெரிவாங்க, ஃப்ளட் லைட்டில் ஆடுவாங்க, ஒயிட் பாலில் ஆடலாம், நம்ம விளையாடுறத வந்து ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஐபிஎல் பார்த்துட்டு என்ன கிரிக்கானந்தா 30,000 40,000 தான் போக போகிறாங்க, அதுக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அது 30,000 40,000 எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? இப்போ ஒரு பேட்டு 30,000 40,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்குறாங்க. இப்போ அந்த 30,000 40,000 ரூபா வந்து டிஎன்பியில் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா 20,000 30,000 எடுக்கிறாங்க. அங்கே கிட் பேக்கு கொடுத்துருவாங்க, உள்ள எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், டீமுக்குள்ளே ட்ராவலும் பண்ணலாம், சீனியர் பிளேயர்ஸ் கூட பழகலாம், போகலாம் வரலாம், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிவிஷன் போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை சிட்டியில் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு டிவிஷனில் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் வாங்கி கொடுக்கும். ஸோ இந்த டிஎன்பிஎல் ஒரு ஃபினான்ஷியலாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும். இன்னொன்று இப்படி சொல்லிட்டுங்களா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு டிஎன்பிஎல் பிளேயர் போயிட்டான் அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு கிரிக்கெட்டர் இன்னொரு டிஎன்பிஎல் பிளேயராக வருவாரா இல்லையாராங்கிறதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி டிஎன்பிஎல் ஆன பையனுக்கு டிவிஷனில் கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிளேயர் கூட கொஞ்சம் பழக்கம் கிடைக்கும். அதன் மூலமாக இங்கே இருக்கிற பசங்க வந்து டிஎன்பிஎலோ டிவிஷனோ மேலே போவாங்க. ஸோ இதுக்காக நிறைய நல்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பல நல்ல உள்ளங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, யாரெல்லாம் சோல்ட் ஆக போகிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஜெரியல் லெரிஸ் அண்ட் இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 மெகா ஆக்ஷனல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இது ஒரு ப்ரிவ்யூ வீடியோ தான். இது இருக்கிற எல்லா டீமையும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் பார்க்க போகிறதில்ல, மேலோட்டமாக பார்க்க போகிறோம். ரொம்ப மேலோட்டமாலாம் இல்லை, முதல் லேயர்லாம் இல்லை, ஒரு 2-3 லேயர் இறங்கி பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முதல்ல நான் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நெல்லை ராயல் கிங்ஸ்னு சொன்னும் போது எனக்கு லைக்கா கோப்பை கிங்ஸும் ஞாபகத்துக்கு வராங்க, திண்டுக்கல் ராயல்ஸும் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. எதனால் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த 3 டீமுக்குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காசு அதிகமாகவே செலவிட்டுருக்குறாங்க தண்ணி மாதிரி. இதனால் இந்த ஆக்ஷனில் இவங்களுக்கு போட்டியாக மற்ற 3 டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அணிகள் உள்ளவும் வருவாங்க. ஸோ காசு அதிகமாக இருந்தால் பிரச்சனையா, காசு கம்மியாக இருந்தால் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா காசு அதிகமாக இருந்தால் பிரச்சனை. நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து சோனி யாதவை 16 லட்சத்துக்கும், கேபி அருண் கார்த்திக் அண்ணனை 12 லட்சத்துக்கும், அஜிதீஷை 8 லட்சத்துக்கும், ரித்திக் ஈஸ்வரனை 6 லட்சத்துக்கும், ஹரீஷ் 2,40,000க்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 44,40,000 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி கையில் 35 லட்சம் வச்சுருக்கிறாங்க. இவங்களோட ரிட்டன்ஷன் இவங்களது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய டீம்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பி தான். ஆனால் அஸ்வின் அவர்கள் வருத்தப்பட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில், டிஎன்பிஎலோட போஸ்ட்டுக்கு கீழே வந்து அமௌண்ட்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறீங்கப்பா, அது மட்டும் கஷ்டம்ப்பான்னு. இன்னொன்று அவரோட ஸ்டோரியிலே வந்து அபினவ் முகுந்த் வந்து 10 lakhs 20 lakhsனு போனார். பட் அஸ்வின் அவரோட ஸ்டோரியில் 10,000 20,000, ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஆக்ஷனில் அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே. பட் நெல்லை ராயல் கிங்ஸோட ரெட்டன்ஷன் நல்லா இருக்குது, அதில் பிரச்சனையே கிடையாது. நெல்லை ராயல் கிங்ஸ் நிதிஷ் ராஜகோபாலன் ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிலம்பரசன் கடலூர்காரரு தமிழ்நாட்டில் ஒரு டாப் 10 ஃபாஸ்ட் பாலர்ஸில் இவரு ஒருத்தர் வருவார், ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோகன் பிரசாத் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, மோகித் ஹரிகரன் 2 கையிலையும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். லக்ஷய் ஜெயின் இப்போது ரஞ்சி ட்ரோஃபிலாம் டெபியூ ஆனவர். இவங்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிதிஷ் ராஜகோபாலன் இவங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ரித்திக் ஈஸ்வரன் இருக்கும்பொழுது நிதிஷ் ராஜகோபாலன் தேவைப்படுவார், ஃபியூச்சர் தேவைப்படுவார், கிடைக்க மாட்டார். அதனால் நிதிஷ் ராஜகோபாலை இவங்க திரும்ப எடுக்க பார்ப்பாங்க. நெல்லை ராயல் கிங்ஸுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அந்த பிரச்சனை தட்டுப்பாடு இவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இவங்களுக்கு தேவையானது மேலே பேட்டிங், அதுக்கப்புறம் கீழே வந்து மிடில் ஆர்டரு, ஆல்ரவுண்டர் எல்லாமே ஃபீல்டு. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்
பிக் பண்ணணும். கடுமையான போட்டி காத்துக்கிட்டு இருக்கு நெல்லை ராயல் கிங்ஸுக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் லைக்கா கோவை கிங்ஸுக்கும். இதுதான் நெல்லை ராயல் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன் லிஸ்ட் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி கிராண்ட் சோழாஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சஞ்சய் யாதவை 6 லட்சத்துக்கும், ஜாஃபர் ஜமாலை 2.40 லட்சத்துக்கும், ராஜ்குமாரை 2,40,000க்கும், வசீம் அகமதை 2,40,000க்கும், அதிசராஜ் டேவிட்சனை வந்து 2,40,000க்கும் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க கையில் 64,40,000 ரூபாய் கையில் இருக்குது. செலவு 15.60 லட்சம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் சேலம் டீம் கையிலையும் நிறைய காசு இருக்குது, மதுரை டீம் கையிலையும் காசு இருக்குது. ஆக்ஷனில் இவங்க பூந்து விளையாடுவாங்களா, பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பாருங்களேன், இவங்களுக்கு ஃபினிஷர்ஸ் மிடில் ஆர்டர் ஸோ பிக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ சஞ்சய் யாதவ், ஜாஃபர் ஜமால், ராஜ்குமார், இப்போ இவங்க 3 பேரும் ஒருவேளை இவங்க 3 பேரில் 2 பேர் வெளியில் வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இதை விட அதிக அமௌண்ட் போயிருப்பாங்க. இப்போ சஞ்சய் யாதவ்லாம் பாருங்கள், இந்த ரேட்டுக்கு போகிறவரா, அவரெல்லாம் வேறு மாதிரி ரேட்டுக்கு போகிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் திருச்சி கிராண்ட் சோழஸுக்கு வந்திருக்காரு. அதே போல் ஜாஃபர் ஜமாலும் நான் சொல்லுவேன், ஜாஃபர் ஜமால் போன வருஷம் அடித்த 6ஸுக்கெலாம் டெஃபினட்டாக ஒரு 5-6-7 லட்சத்துக்கு போவார். ராஜ்குமாரும் எனக்கு அதே தான், ஏஜ் ஒரு பிரச்சனை தான், பட் 2 லட்சத்துக்குலாம் இல்லைங்க, அவரும் 5-6 லட்சத்துக்கு ஒருத்தானவருங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கேப்டன் தேவை. இப்போ ஆக்சுவலி இவங்க ஆண்டனி தாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸ்வர் வந்து ஹேட்ரிக் எடுத்தாரில்ல, 5-4 எடுத்தாரில்ல, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணகுமார் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஃபினிஷர் பிரச்சனையே கிடையாது, ஓப்பனர் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க அர்ஜுன் முத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வேலை ஓப்பனிங் வேணும். போன வருஷமே கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளாட்டமாக இருந்தது, கீழே பவுலிங் யூனிட்டை இவங்க பண்ணிக்கணும். பட் இவங்க கிட்டே இருக்கிற காசை வச்சு இவங்க வாங்கிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க மட்டும் ஆடல ஆப்ஷன், அதான் பிரச்சனையே. அப்புறம் திருச்சி கிராண்ட் சோழாஸ் மேட்சஸ் வின் பண்ண ஆரம்பித்தாங்க, நல்லா இருந்துச்சு போன வருஷம். ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் தான் இருக்க வேண்டியது, பட் கொஞ்சம் சஞ்சய் யாதவுக்குலாம் காயங்கிறதுனால கொஞ்சம் அது நடக்காமல் போயிடுச்சு. பட் இந்த தடவை பார்ப்போம், கப் அடிக்கிற டீமாக திருச்சி கிராண்ட் சோழாஸ் வராங்களான்னு சொல்லிட்டு. அடுத்தது மதுரை சீக்கம் பேந்தர்ஸ். கேபி அருண் கார்த்திக் அண்ணன் இருக்கிற வரைக்கும் டீமு வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே டல்லாகிடுச்சு. புலி கௌஷிகை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சோல்ஜருங்க எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு பொல்லாடு, சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு ஜக்கி, அந்த மாதிரி வந்து புலிலாம் மதுரையோட ஆஸ்தான பிளேயரு. ஆனால் இப்போ புலியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா புலியே ரிலீஸ் பண்ண சார், புலியே ரிலீஸ் பண்ணுங்கள் சார், நான் வேறு டீமுக்கு போய் ஆடுறேன் சார்னு சொல்லி யோசிக்கலாம். அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், எப்பா நான் வந்து கோயம்புத்தூர்காரன்ப்பா, நான் கோயம்புத்தூர்காரன் ஆசை இருக்காப்பா அப்படின்னு கூட கேட்டு கூட மேபி போயிருக்கலாம். ஒரு புலியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரி நிஷாந்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முக்கியமாக வாஷிங்டன் சுந்தரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை வாஷிங்டன் சுந்தரை வந்து எனக்கு தெரில, ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து இங்கிலாந்து டூர் வருது, அதனால தான் டிஎன்பிஎல்னு வருது. ஐ திங்க் வாஷியை எடுத்துருவாங்க, நல்ல ரேட்டுக்கு பெரிய ரேட்டுக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் தான் இப்போதைக்கு ஏலத்தில் இருக்கிறாரு, முரளி விஜய் இருக்கிறாரு. ஆனால் வாஷியை ஏதாவது ஒரு டீம் அதிக காசுக்கு எடுத்து வைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ வாஷியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அலெக்சாண்டரு, அப்புறம் லோக்கி போன வருஷம் மதுரைக்கு அவருடைய மாதிரி டீசெண்டாக பேட் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் ஸ்வப்னில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 4 பேர் தான் எடுத்துருக்கிறாங்க மதுரை டீமு. கிரண் ஆகாஷ், கார்த்திக் மணிகண்டன் போன வருஷம் அந்த கார்த்திக் மணிகண்டன் அந்த யங்ஸ்டர் கொஞ்சம் மாதிரி பேட்டிங் பவுலிங் நல்லா பண்ணார், ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சர் பெருசாக எடுத்து வைக்கலாங்க மதுரை, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கையில் 61 லட்சம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால போவாங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஸ்வின் 8 லட்சம், குர்ஜப்னீத் சிங்கு 6 லட்சம் கொடுத்து தக்க வச்சுருக்கிறாங்க. சரவணன் ஆல்ரவுண்டர் 2.40 லட்சம், சத்ருவேது 2.40 லட்சம். 4 பேர் தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க, மற்ற டீம்லாம் 5 பேரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. கேப்டனாக அஸ்வினே போடுவாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. இல்லை சத்ருவேதுக்கிட்ட திரும்பவும் கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறேன். பட் கேப்டன் அவங்களுக்கு தேவை, பேட்டிங் அவங்களுக்கு தேவை, மிடில் ஆர்டர் தேவை, ஃபினிஷர் தேவை, பவுலிங் தேவை. என் கையில் 18 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 60 லட்சம் இருக்குங்கிறதுனால இவங்களும் டீமை எடுத்தே ஆக வேண்டும். ஸோ தண்ணியாக செலவு பண்ணாமல் எந்த அளவுக்கு யோசிச்சு செலவு பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதிலேருந்து முக்கியமான புலி, ஹரிநிஷாந்த், வாஷி. இதில் புலி திரும்பவும் இங்கே வருவாரா என்னென்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐட்ரீம் திருப்பூர் தமிழாஸ் சாய் கிஷோரை 16 லட்சத்துக்கும், நட்டுவை வந்து 12 லட்சத்துக்கும், துஷார் ரெஹஜாவை வந்து 8 லட்சத்துக்கும், முகமது அலியா 6 லட்சத்துக்கும், அமித் சாத்விக்கை 2.40 லட்சத்துக்கும் பிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாத்விக் நேமில் இருக்குது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. துஷார் ரெஹஜாவை எப்படி விட முடியும், நல்லா அடித்தார், தமிழ்நாடு காலப் கிடச்சிது.
ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 8 லட்சத்துக்கு கிடச்சிருக்கிறாங்க. நட்டு, சாய் கிஷோர் யாருக்காவது இந்த 12-16 கொடுத்து தான் ஆகணும். ஸோ இவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. முகமது அலி சூப்பர் சந்தோஷங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல் ஆனார். அதுக்கப்புறம் போன வருஷம் டிஎன்பிஎல் ஆடும்போது நிறைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். எப்பா நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்பான யோசிக்கும் போது இந்த வருஷம் அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஐட்ரீம் இந்த விஷயத்தில் நல்ல விதமாக யோசிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க ரிட்டைன் பண்ணதில் வந்து பேட்டிங் இல்லை, கிளியராக தெரியுது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லை. ஆல்ரெடி லெஃப்ட் ஆர்ம்ஸ்ல சாய் கிஷோர் இருக்கார். இப்போ பேக்கப்பாக யார் போய் வந்தாலும் அவங்க உட்கார தான் செய்வாங்க. மீட் பெஞ்சில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா கொஞ்சம் அப்படிங்கிறது டவுட்டு. துஷார் ரேஜா கூட ஆடுறதுக்கான பார்ட்னர் தேவை. பட் ஃபாஸ்ட் பாலிங் நட்டு கூட போடுறதுக்கும் தேவையில்ல. கையில் 35 லட்சம் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஐட்ரீமும் பிரச்சனைக்குரியவங்க தானா? எப்படி லைகா கோவை கிங்ஸ் மாதிரி, நெல்லை ராயல் கிங்ஸ் மாதிரி, திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி. ஆமாம், இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய தனியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு திருப்திகரமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க ஆர்கே, மான்கே பாஃப்னா, அப்புறம் விஜய் சங்கரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அஜித் ராமை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, மதிவானன், அப்புறம் ராம்னாரோட அனுவன்கர், புவனேஸ்வர், அதாவது பொய்யாமொழியோட தம்பி புவனேஸ்வர், இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புவியை கண்டிப்பாக இடும் திருப்பு தமிழாசு எடுப்பாங்க. அதே போல் அனுவன்கரும் எடுப்பாங்க நினைக்கிறேன். போன வருஷம் இவர் ஆட வேண்டியதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் அவரால் ஆட முடியாமல் போயிடுச்சு. 3 மேட்ச்சு கடைசி நேரத்தில் ஆட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அனுவன்கர் வந்து ஒரு பெரிய 6 ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ராம்நாத் பிளேயர். ஸோ அனுவன்கர் எங்கே போனாலும் பெரிய ஆச்சரியத்துக்கு கிடையாது. ஸோ இவங்க மிடில் ஆர்டரு, ஓப்பனர் ஒருத்தவர், அப்புறம் ஒட்டுமொத்த பவுலிங் யூனிட்டையும் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் கட்டமைக்கணும். பட் ஓகே, நட்டு, சாய், அலி இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி பேக்கப்புகள் கொஞ்சம் எடுக்கணும்ல. பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கான பேக்கப் அவங்க போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பட் நட்டுக்கு ஒரு இன்ஜுரியெலாம் ஆகிடுச்சுன்னா ஸோ அப்போ பவுலர்ஸுகளை பிக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளையும் இவங்க பிக் பண்ணி ஆகணும். லைகா கோவை கிங்ஸ் கூடயும் திண்டுக்கல் டிராகன்ஸ் கூடயும் மொரட்டு ஃபைட் இருக்குது. நெல்லை ராயல் கிங்ஸ் வேறு இடையில வர போகிறாங்க. ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசுக்கு பார்ப்போம். பட் நிறைய அளவில் இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்களை பிக் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. புவனேஸ்வர்லாம் அப்படி தான் வந்தார். இந்த தடவை ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசு என்ன பண்ணுறாங்க, ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், என்ன கிரிக்கானந்தா ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசுக்கு ட்ரையல்ஸுக்கு போனீங்களே, சொல்கிறது கொஞ்சம் ஏதாவது நீங்கள் யோசிக்கலாம். தப்பு சொல்ல மாட்டேன். அடுத்ததாக திண்டுக்கல் டிராகன்ஸ் அஸ்வினோட டீமு 16 லட்சத்துக்கு அவர் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி 12 லட்சம், சந்தீப் வாரியர் 8 லட்சம், இந்திரஜித் 6 லட்சம், சிவம் சிங் 2.40 லட்சம். இதில் சிவம் சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6 லட்சம் 8 லட்சத்துக்கு போகிறவர், ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, 100 வேறு அடித்தார். ஆனால் ஒத்துக்கிட்டார். அப்பா நான் 2 லட்சத்துக்கு ஆடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அஸ்வினுக்கு வருத்தப்பட்ட மாதிரி, கவலைப்பட்ட மாதிரி காசு இங்கே கம்மி தான். இவங்களுக்கு மட்டும் இல்லை, முன்ன சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் காசு பிரச்சனை இருக்குது. கையிலிருந்து இவங்க 44 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. இப்போது 35 லட்சம் கையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை சரத்குமார் எடுத்தாங்களா திருச்சிலேருந்து, அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவரை மாதிரியே இல்லை அவரே எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்புறம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் டெஃபினட்டாக தேவை, பேக்கப் தேவை. அதாவது சந்தீப் வாரியருக்கு பேக்கப்பும் ப்ளஸ் சந்தீப் வாரியர் கூட போடுறதுக்கான பவுலர்ஸ்க்கெல்லாம் இவங்க எப்படி பிக் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். பி விக்னேஷ் அவர் திண்டுக்கல் டிராகன்ஸ் அஸ்வினுக்கு கீழே ஆடுறதையே அவரும் விரும்புவார், பார்ப்போம். அப்புறம் பூபதி திண்டுக்கல்காரர், ஸோ அவரும் இங்கே திரும்பவும் ஹோம் கமிங்னு வந்துடுவார் நினைக்கிறேன். விமல்குமாரும் திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் வருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ரிலீஸ் பண்ணாங்களோ அப்படியே திண்டுக்கல் டிராகன்ஸ் முழுங்கிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இவங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் தேவை. மேலே டாப்பில் ஆடுறதுக்கும் பிளேயர்ஸ் தேவை. ஸோ அஸ்வினுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறாரு சமாளிக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பொறுத்த வரைக்கும் தன்வர் 12 லட்சம், அப்புறம் அப்ரஜித்துக்கு 8 லட்சம், நாராயண் ஜெகதீஷனுக்கு 6 லட்சம், அதுக்கப்புறம் லோகேஷ் ராஜ் அவருக்கு 2,40,000, சிலம்பரசன் லெக் ஸ்பின்னர் இருப்பார்ல அவருக்கு 2,40,000. ஆனால் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பாருங்களேன், ஆல்ரெடி சாம்பியன் டீம். ஸோ அப்போ ஹேமங்லாம் இருந்தார், இப்போது ஹேமங் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இவங்க ஆண்ட்ரே சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு புரியல. அப்புறம் பெரியசாமி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிரதோஷ் ரஞ்சன் பவல், டேரல் ஃபெரியாரோ, ராஜகோபால் சதீஷ், அஸ்வின் கிரிஷ், ரகில் ஷா சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு ரகில் ஷா வந்துடுவார், இதில் டேரல் ஃபெராரோ வந்துடுவார். பட் ஆண்ட்ரே சித்தார்த்தை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இதெல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணாங்க, எனக்கு இன்னமும் எனக்கு புரியல. ஆண்ட்ரே சித்தார்த்து எனக்கு புரியல. பட் ராஜகோபால் சதீஷ் மறுபடியும் எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்களோ தெரியல, பார்ப்போம். பட் இவங்களுக்கும் மேலே பேட்டிங் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்லாம் தேவை, பவுலிங்லையும் தேவை. இவங்க ஜக்கி அப்ரஜித் எடுத்துட்டாங்க, அப்போ டாப் ஆர்டர் மேலே வேணாம், அப்போ மிடில் ஆர்டர் தான் வேணும். மிடில் ஆர்டர் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஃபினிஷர்ஸ்லாம் வேணும். ஸோ இவங்க ஃபைட் பண்ண போகிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயத்துக்காக தான். அடுத்து சேலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னங்க கையில் 68 லட்சம் வச்சுருக்காங்க.
ஜாலியாக இருப்பாங்க. இவங்க அவங்கள கேப்டனை ஷிர்ஜித்தே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆதான் கானையும் ரிலீஸு, அவுஷிக் ஸ்ரீனிவாசன் ரிலீஸு. கையில் வச்சிருக்கிறது யாருன்னா விவேக் அண்ணன் 2,40,000, அப்புறம் ஹரிஷ் 2,40,000. பொய்யாமொழி அண்ணனுக்கு இவங்க மேலே பெரிய அமௌண்ட் போட்டு கொடுத்து ஒரு 12 லட்சம் கொடுக்குறாங்க. ஒருத்துங்க பொய்யாமொழி அண்ணெல்லாம் 2,40,000 ரூபாய். மேலே அபிஷேக்கு 2,40,000 ரூபாய், சன்னி சந்துக்கு 2,40,000 ரூபாய். 12,000 மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி 68,000 பூந்து விளையாட போகிறாங்களா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் உட்காரவங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன் விளையாண்டுருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரில. பட் பூந்து விளையாண்டே ஆகணும். பட் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த தடவை காசுக்கு எப்பா அவங்களோட டிவிஷன் டீமெல்லாம் தாண்டி வெளியில் இருக்கவங்க ஆளெல்லாம் எடுத்து போட்டு டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ மேட்சை ஜெயிச்சு வருவாங்களா சேலம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் பொய்யாமொழி எனக்கு மேலே ஒரு 16 லட்சம் 15 லட்சம் போட்டு வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொன்று சேலத்துக்கு கேப்டனே இல்லாமல் இருக்கிறாங்க. முதல்ல கேப்டனை பிக் பண்ணணும். யார் கேப்டன் அன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைக்கா கோவை கிங்ஸ் ஷாருக்கான 16 லட்சத்துக்கும், சாய் சுதர்ஷனுக்கு 12 லட்சத்துக்கும், சித்தார்த் மணிமாறனுக்கு 8 லட்சத்துக்கும், சச்சின் பி வந்து 6 லட்சத்துக்கும், யாதவேத் சுப்ரமணியம் வந்து 2,40,000 பிக் பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெல்லை ராயல் கிங்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், லைக்கா கோவை கிங்ஸ் இவங்களுக்கு இடையில வந்து பெரிய ஒரு ஃபைட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. காசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து 44 லட்சம் அப்படி தான் வச்சிருக்காங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் அப்படிங்கிறது வந்து தான் வந்து ஸோ இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கும் அது லைக்கா கோவை கிங்ஸுக்கும் எப்படி மேட்ச்சில் கூலாக குக்கும்பரா ஷாருக் விளையாடுறவர் லீட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸோ வெளியில் பண்ணுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கிலேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், சாய் சுதர்ஷன் இந்தியா காலப்பு இல்லை NCAக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், மேட்ச் இருக்குன்னு போயிட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவரை மாதிரி யார் அந்த இடத்துல அப்படின்னா அவரை மாதிரி இருக்கிற ஒருத்தவர், அவர் மாதிரியே பேட் பண்ணுற ஒருத்தவர் இப்போ டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கக்கூடிய சச்சின் பி அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 IPL பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கொஞ்சமும் திண்டுக்கல் டீமுக்கு சலச்சவங்க இல்லைங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனால் முக்கிலேஷ் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லை சச்சின் பியா முக்கிலேஷானா முக்கிலேஷ் வருவார். பட் சச்சின் பி வருவாரா ஆக்ஷனுக்கு போனால் அப்படிங்கிறதுனால இப்போவே வந்து அவர் எடுத்துருக்கிறாங்க. முக்கிலேஷ், ராம் அரவிந்த், SR 100 அடித்தவர், சுரேஷ் விக்கெட் கீப்பர், அத்திகுர் ரஹ்மான், திவாகர், தாமரைக்கண்ணன், இதீஸ்வரன். ஸோ டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இவங்ககிட்ட தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக்கா கோவை கிங்ஸ்லாம் என்னங்க, திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் நெல்லை ராயல் கிங்ஸுக்கும் என்ன பிரச்சனை? ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஷாருக் மேலே கீழே ஆடுறதுக்கு மொத்தமாக பேட்டிங் தேவை. அண்ட் ஸ்பின்னர்ஸ் இவங்களும் அண்ட் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர். ஸோ இவங்களையும் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க மற்ற டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த பக்கம் லைக்கா கோவை கிங்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. போன வருஷம் இவங்க ரன்னரு, அதுக்கு முந்தின வருஷங்களில் வின்னரு. ஸோ இப்போது அதே மாதிரி ஒரு கோரை பிக் பண்ண முடியுதா? அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். என்ன பட் ஆல் ஓவர் நான் பேசுனதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நீங்கள் பிறந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15-16 வருஷத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு ஆடிடலாம். இல்லை டிஸ்ட்ரிக்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க. அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஸ்பின்னரெல்லாம் மாறாதீங்க. எனக்கு அது ஈஸியாக இருக்கலாம் மாறாதீங்க. நீங்கள் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கான சமமாக நான் பார்க்குறேன். அப்புறம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூச் பிகார் ட்ரோஃபியில் இப்போ சாம்பியன்ஸுக்கெலாம் இருக்கக்கூடிய அந்த அபினவ் கண்ணன், ஹேம் சுதேஷ், சச்சின், அம்பரீஷ், வேறு யாரை பேரெல்லாம் மிஸ் பண்ணுறான்னு தெரியல. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே சித்தார்த் தான் அதிகமான விலைக்கு போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபி போனாலும் சரி தான், குஜ்பிகார் ட்ரோஃபி போனாலும் சரி தான், எந்த இடத்துல கொடுத்தாலும் ஸோ ஆண்ட்ரே சித்தார்த் அப்படியே மாதிரி தூக்கி வச்சு செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால ஆண்ட்ரே சித்தார்த் எனக்கு பெருசாக போகிறேன் நினைக்கிறேன். வாஷி தெரில, இங்கிலாந்து சீரீஸ் போனால் இங்கிலாந்து சீரீஸ், இல்லைன்னா ஹரிநிஷாந்த், புலி, பி விக்னேஷ், முகிலேஷ், விமல்குமார், விஜயசங்கர். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு டீமுக்கு போயிடுவாங்க. பட் முகிலேஷ் எந்த டீமுக்கு போகிறாரு அப்படிங்கிறதையும் அதே போல் புலி எந்த டீமுக்கு போகிறாருங்கிறதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். முரளி விஜயும் அந்த ஆக்ஷனில் பேர் கொடுத்துருக்காரா சோழவாரம் நம்புறேன். எந்த டீம் பிக் பண்ண போகிறாங்க? இதுக்கு முன்னாடி திருச்சிக்கெலாம் ஆடி இருக்காருல, லைக்காக்கெலாம் ஆடி இருக்கிறாருல, லைக்கா திரும்ப எடுப்பாங்களா தெரில. திருச்சி ரூபி வாரியர்ஸ் ஆக்சுவலி எல்லாமே கை மாறி டீமே மாறி போயிருக்கு, ஒரு மாறி போயிருக்கு. இல்லை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் போவாரா? இப்போ தெரியல, எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது முரளி விஜய் அவர்கள் எந்த டீமுக்கு போகிறாங்க. நம்மளுக்கு யாருக்கும் எந்த ஐடியாவுமே கிடையாது, அதனால் நம்ம இதையும் சொல்லிக்கவும் முடியாது. பட் முரளி விஜய் வந்து ரொம்ப அதிகமாக ரேட் போவாரா? அவர் கடைசியாக ஐ திங்க் டிவிஷன் கிரிக்கெட் இடையில ஆனாரா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. அவருக்குள்ளே கிரிக்கெட் இருக்குன்னு ஸோ டெஃபினட்டாக கமெண்ட்ரி பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவருக்கு விளையாடணுங்கிற ஆர்வம் வந்திருந்திருக்கலாம், அங்கேருந்து வந்திருக்கலாம். எந்த டீமோட பாக்ஸை உடைக்கிறாரு, அவரு கூட ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ஸோ விளையாடும் போது அவங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கலாம். பார்ப்போம் முரளி விஜய் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இதுதான் இந்த TNPL மெகா ஆக்ஷன் 2025
ஸோ வீடியோ மேலோட்டமாக நான் பேசியிருக்கிறேன். பட் நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பட் நான் சொல்கிற திண்டுக்கல் டிராகன்ஸ், லைக்கா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் இவங்க 3 பேருக்கும் செம்ம ஃபைட் இருக்குது, மான்கொம்பு ஃபைட் இருக்குது. மற்ற டீம்ஸ்லாம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸோ ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நல்லா பிளேயர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இவர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அதே நேரத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு சிட்டி பிளேயர்ஸ் அப்படின்னு நான் பிரிக்கலை. எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் தான். எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கணும். பட் டிஸ்ட்ரிக்ட் பசங்களோட சிட்டி லீக் பசங்க வந்து அசால்ட்டாக கேஷுவலாக 6-4ஸ்லாம் அடிக்கிறாங்க. பார்க்கும்போது நான் வியந்துட்டேன். ஸோ அப்படி அடிக்கிறாங்க. நான் பார்த்ததில் எனக்கு இந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக டிஎன்பியில் இந்த வருஷம் ஆடுவாங்க, உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் எஸ்ஐக்கு முத்து, திருநெல்வேலி ஃபாஸ்ட் பவுலரு டெஃபினட்டாக எல்லா டீமும் கொத்துவாங்க. பேஸ் பிரைஸை கூட கொஞ்சம் அதிகமாகவே விலைக்கு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜலிங்கம், 2 ராஜலிங்கம் இருக்காங்க. ஒன்று தூத்துக்குடியில் ஒருத்தவர், இன்னொருத்தர் திருப்பூரில் ஒருத்தவர். 2 பேருமே வந்து கொஞ்சம் அதிகமாக பேசப்படுறாங்க. ஸோ ஏலத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தேனி ஈஸ்வர், நம்ம சொல்லி வந்தோம்ல 6 பாலுக்கு 6 6 முரட்டடி அடிக்கிறாரு, நம்பர் 7ல் வராரு தோனி ஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்வர் கண்டிப்பாக போவார். சூர்யா ஆனந்த் நம்ம வீடியோவில் அவர் மென்ஷன் பண்ணலை, ஆனால் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் தூத்துக்குடி செங்கல்பட்டுக்கு அகேன்ஸ்டாக செமிஃபைனலில் வந்து மெய்டன் போட்டு கலக்கி இருக்கிறாரு. அவரோட பேரும் கொஞ்சம் நிறைய அடிபடுது. அதுக்கப்புறம் கண்ணா பேட்டரு ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். ஸோ அவரும் கொஞ்சம் போவாருன்னு நான் நம்புறேன். எனக்கு பர்சனலாக ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசுக்கு செலெக்ஷன்ஸுக்கு போகும்போது எனக்கு காளி ராமநாதபுரத்துலேருந்து அந்த ஹிட்டர் அந்த பையன் நல்லா விளையாண்ட மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுச்சு. காளியும் போவார். தஞ்சாவூர்லேருந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு பிரகாஷ் நம்ம வீடியோவில் நான் ஃபீச்சர் பண்ணியிருந்திருப்பேன்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கிடைக்கும். கள்ளக்குறிச்சியிலேருந்து முகமது இப்ராஹிமுக்கு ஒரு சின்ன பையன் தான், ஆனால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ராமநாதபுரத்துலேருந்து அனவன்கர் போன வருஷம் ஆடி இருக்கிறாரு ஐட்ரீமுக்காக. இந்த வருஷம் எப்படின்னா அனவன்கருக்கு ஐட்ரீம் ஒன்று எடுப்பாங்க, இல்லைனா ஐட்ரீம் எடுத்தாலும் கொஞ்சம் விலை அதிகமாக போகும். ஏன்னா மற்ற டீமும் அனவன்கர் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவரோட விலை இந்த வருஷம் ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரும் நான் டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து இந்த தடவை கண்டிப்பாக சோல்ட் ஆவாங்க அப்படின்னு நான் நம்புகிறவங்க. பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லிட்டு. போன வருஷத்தில் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ் அதிகமாக போவாங்களான்னா இல்லை, போன வருஷம் இருந்த அமௌண்ட்டை விட ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ராவாக போவாங்க, அவ்வளோதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து கிரிக்கெட் நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இவங்க பெஸ்ட்டாக பண்ணவங்க, அதனால தான் அவங்களுக்கு டிஎன்பிஎல் கான்ட்ராக்டும் கிடைக்க போது நான் நம்புகிறேன். இவங்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த டீம் ஆக்ஷன் நல்லா விளையாடுறாங்க, எந்த டீம் சொதப்பிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போக போக பாருங்கள். பட் சேலம் ஸ்பாட்டான் திருச்சி கிராண்ட் ஷோராஸ் நல்லா பண்ணாங்கன்னா அந்த ஆக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய தலைங்க யாரும் வெளியே வரல, அந்தந்த டீமே அந்த பெரிய தலையில் வந்து உள்ளே வச்சிருக்கு. ஓகே, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஎன்பிஎல் ஆக்ஷனோட ரிவ்யூ வருது. ஆக்ஷன் முடிஞ்சு சாயங்கால கையோட உங்களுக்கு வருது. ஸோ முழு வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பி